பாருவால் தான் பாரு போட்ட பிச்சையில் தான் இவன் வந்து வெளியவே தெரிஞ்சான். வக்கரம் மிக்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்குறான். ஆனால் அது டேரெக்டாக கக்க மாட்டான். இவன் எப்போதுமே வக்கரம் தானே, கரெக்டாக தாங்க பேர் வச்சுருக்கா. யார் பாரு வந்து கரெக்டாக தான் பேர் வச்சுருக்கா வக்கரமுக்கு. ஏன்னா அவன் வக்கரத்தை காட்டிக்கிட்டே இருப்பான். வக்கரமாக ஒன்று பண்ணியிருக்கான் பாருங்க. அவங்க அம்மா வந்து பேசுனாங்க தெரியுமா, பாரதி கண்ட புதுமை பெண் அந்த மாதிரி பேசுனாங்கல்ல, அதை வந்து இவன் வந்து அவங்க அம்மா வரும்போது உள்ளே ஏதோ சொல்லியிருக்கான். உடனே அதை ஒரு வீடியோ எடுத்து இந்த விக்கல்ஸ் டீம் இருக்காங்க பாருங்க, விக்கல்ஸ் அதில் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டு காரி துப்ப ஆரம்பித்தோன்னே அவங்க அம்மா பேசுன மாதிரி ஒன்று பக்கத்தில் 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. இவன் வந்து நான் சொன்னதை வந்து ஏன்டா அப்படி கோத்து விட்றீங்க அப்படின்னு இவன் பேசுகிறான். பாரதி மாதிரிலாம் வந்து கெட்ட போட்டுக்கிட்டு பேசலாமா அவன்? ஓகே பாரு, நன்றி பாரு, அப்படியா பாரு, இப்படியா பாருன்னு பேசி தான் மீசையெல்லாம் வலிச்சுட்டு, அதாவது சாண்ட்ரா அடித்த அடியில் அழுதுட்டு நான் ஒரு டீமு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு எவ்வளோ பெரிய டேர்ன் ஓவர் வருது தெரியுமா, என்னை இப்படி ஆக்கிட்டீங்களேங்க, என்னை அழுவ வச்சுட்டீங்க, எல்லோரும் சேர்ந்து என்னை அழுவ வச்சுட்டீங்கன்னு அழுதுட்டு அடுத்து போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பாரு தான் கண்டென்ட்டு, பாரு வச்சு தான் பெருசாக போயிட்டுருக்கு, நம்ம டம்மி ஆகிட்டுருக்கோன்னு தெரிஞ்சு போய் ஓடி போய் ஃபுல்லாக வந்து வலிக்கிறான். மீசை தாடி எல்லாத்தையும் வலிச்சுட்டு வர்றான். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தான், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பாரு அம்பளுக்கு ஆரம்பித்தான். பார்வையும் கமருதினையும் அப்போ வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. கமுரு அதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா. இதுலேருந்து தான் அவன் தெரிய ஆரம்பிக்கிறான் வெளியிலேயே. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வை டார்கெட் பண்ணுறான். அப்புறம் சாண்ட்ரா, அப்புறம் ஜெயினி இவங்களை டார்கெட் பண்ணி தான் வெளியே வர்றான். மெயின் பார்வை தான். அவளை போய் அவன் மேலே வன்மத்தை கக்குறாங்க பாருங்க. அந்த அன்பு கேங்க எப்போதுமே கக்கும், இன்டெரக்டாக கக்கும். கனி ஒரு பக்கம் கக்கும், சபரி ஒரு பக்கம் கக்குவான், எல்லாருமே ஒரு இடத்துல கக்கியிருக்காங்க. எப்ஜியெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கக்கிக்கிட்டே இருப்பான் வன்மத்தை. பார்வை மேலே வன்மத்தை கக்கலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஆனால் எப்ஜே யாருமே சீண்டவே இல்லை, மக்கள் மதிக்கவே இல்லை, அதனால ஓடி போயிட்டான். அவன் இப்போ பேசுகிறதே கிடையாது, எல்லா மீட்டிங்கில் வந்து உட்காந்துருக்கான். கமருக்கிட்டே அவங்களுக்கு தானே எப்ஜே கூட இருந்திருக்கலாங்க ஒரு 90 நாள். உள்ளே இருந்தவன் எல்லாம் மிக்சர் தானே. இப்போ வந்து விக்கல்ஸ் டீமே வந்து இவனை வச்சு கண்ணம்னு கலாச்சி தள்ளி விட்ருக்காங்க. அதை வந்து இவன் பார்க்குற மாதிரி போய் பார்த்துருக்கான். அதில் வந்து இந்த சாப்பாடு சும்மாவே மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததையும் போட்டிருக்காங்க. சாப்பாடு ரெடியா, ஓகேவா அப்படின்ட்டு போகிறது. அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு க்ரை பேபி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான்ல, நான்லாம் யார் தெரியுமாங்க, நான் அவளை தங்கச்சியாக பார்த்தேங்க அப்படிமா. ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, நான் யார் தெரியுமாங்க, எனக்குன்னு ஒரு டீம் இருக்குங்க அப்படிமா. அதெல்லாம் போட்டு பொழந்துருக்காங்க. அப்புறம் பாருக்கிட்ட சொன்னதெல்லாம் ஓகே பாரு, நன்றி பாரு, சூப்பராக இருக்குது பாரு, ஆமாவா அப்படின்லாம் பேசுவோம்ல, அதெல்லாம் போட்டு கிழிச்சிருக்காங்க அவங்க டீமு. அப்புறம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவான்ல, அப்படி உட்காந்துக்கிட்டு சாண்ட்ராட்ட உட்காந்து போய் பேசுவான். அப்புறம் வந்து சுபிக்ஸாட்ட உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுவான். போய் வந்து பிக் பாஸ்ட்டை உட்காந்துட்டு நடிப்பான் பாருங்க. அவரெல்லாம் யார் தெரியுமா, பிக் பாஸ்லாம் யார் தெரியுமா, அவரெல்லாம் நீங்கள் மதிக்கிறீங்களா, அவர் தாங்க, என்னங்க கேமே தெரிலங்க அப்படிமா வக்கரம். ஆனால் வக்கர புத்தியும் காட்டிடுவான், ஃப்ராடுமா. ஆனால் பீடி வாயை வச்சு கிழிச்சதுன்னா ஓகே தான், பார்வையும் வச்சு எல்லாருமே வந்து எப்படின்னா வக்கரமாக தான் பேசணும் இல்லையா, டேரெக்டாக அட்டாக் பண்ண தெரியாது, இந்த மாதிரிலாம் டேரெக்டாக பேச தெரியாது. அதுவும் கடைசியெல்லாம் அந்த கார் டாஸ்க்லலாம் பார்வையும் கமருதீன் வம்புழுக்கிறான், லிட்ரலி வா வெளில போவோங்கிறான் கமருதீனை, வா வெளில போகணுன்னு. அவள் கெட்ட வார்த்தைலாம் நிறைய பயன்படுத்துகிறான் அந்த டைமில். ஒரு உத்தமர் குஞ்சு மாதிரி இருந்தார். அதாவது சாண்ட்ரா வந்து அந்த வாரம் ஸ்கோர் பண்ணிச்சு பார்த்தீங்களா சீக்ரெட் டாஸ்கில், அது வரைக்கும் அப்படியே அம்மாஞ்சி மாதிரி அம்பி மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். நல்லவ மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறான். அதான் போட்டு அவங்க டீமே கிழிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீஸ் டாஸ்க்கு, அதில் வந்து இவன் வீட்டை பற்றி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பான் அவன் ஒய்ஃபுக்கிட்ட, அவங்க அம்மா அப்பாட்ட. ஆனால் விக்கல்ஸ் டீமை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டான். இவங்க அதை வந்து கலாய்ச்சி போட்டிருக்காங்க. இப்போ கேட்பார் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கலாம், இப்போ கேட்பார் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, இப்போ கேட்பார் கடைசி வரையும் டீமை பற்றி கேட்கவே இல்லையடா அப்படின்னு மட்டும் போட்டு பொழந்துட்டாங்க. ஏன்னா அவன் கேட்கவே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் இந்த விஷயத்த இது பண்ணிங்களா பார்த்தீங்களா, நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அது யாரோ நம்ம வீடியோ எடுத்து போட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து கமருதீனுக்கு வந்து போகல, கமருதீனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு போகலன்னு சில ரிவ்யூஸ் வருது, சில பேர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னோடனே இவன் சொல்லியிருக்கான்.
வினோத் என்ன சொல்கிறான்னா, ஏங்க கமுருக்கு நான் போகாமல் இருப்பேனாங்க, நான் இன்றைக்கி ஃபுல் டே ஷூட்டிங்கில் இருந்திருப்பேங்க, எனக்கு கால் பண்ணால் கூட எனக்கு தெரியாது, அப்புறம் திவ்யாவுக்கு மட்டும் ஏன் போனீங்க அப்படிங்கும்போது, திவ்யாவுக்கு என்னென்னா 10 நிமிஷம் அங்கே பக்கத்துலேயே இருந்தேன், 10 நிமிஷம் வந்துட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்தால் தானே இங்கே டிஆர்பியை வந்தால் தானே அங்கே ஓடும், இங்கே ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ஓடாதாச்சே, அதனால் கூப்பிட்டாங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டான். கமுருக்கு நான் போகாமல் இருப்பேனா, விஜய் டிவி ஷூட்டிங்கில் தாங்க இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான். அவங்க 10 நிமிஷம் கூப்பிட்டாங்க பிடிவாய் குரூப்ஸ் எல்லாம், அவங்க பிஆர் எல்லாம் பிஆர் தாங்க, காசு கொடுத்து தான் கூப்பிட்றாங்க, 10 நிமிஷம் வந்துட்டு போங்க பேமெண்ட் இருக்குது, எல்லாமே பேமெண்ட்டாகவே பார்த்தாங்க, பேமெண்ட்டாகவே விளையாடினாங்க, பேமெண்ட்டாகவே கண்டென்ட் கொடுத்துச்சு பிடிவாய், பேமெண்ட்டாகவே அவங்க வந்து ஃபைனல்ஸும் போனாங்க, பேமெண்ட்டாகவே கப்பும் வாங்கிட்டாங்க. அவங்களே இஎம் பித்தளை பேரிச்சம்பளத்துக்கு வந்து ஒரு கப்பு அடிப்பாங்க பாருங்கள், அதே மாதிரி கப்புலாம் அடித்து அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஃபேன்ஸ் மீட்டும் அவங்களே காசு கொடுத்து நடத்திக்கிறாங்க, காசு கொடுத்து மக்களையும் அழைச்சிட்டு வர்றாங்க, வினோத்தையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.